ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ஈரமான ரோஜாவை அப்கமிங் ஹிண்ட்டை பற்றி பார்ப்போம். ஜீவா மறுபடியும் அவரோட வீட்டுக்கே வந்துடுறாரு. அருணாச்சலம் கேள்வி கேட்குறாரு, எதுக்கு பிரியா எங்கே, பிரியாவை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. பிரியா அவங்களோட வீட்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அருணாச்சலம் சொல்கிறாரு, மறுபடியும் அவள் வரணும் நம்ம வீட்டுக்கு, போய் கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி. ஜீவா மறுபடியும் பிரியாவோட வீட்டுக்கே வராரு. பிரியாவுக்காக டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஏஆர் டீமுக்கு என்னதான் ஆச்சு? ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த குக்கிங், டைனிங் இதை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியல. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்தால் தானப்பா கொஞ்சம் ஸ்டோரி மூவ் ஆகும். கிச்சன், டைனிங் இது ரெண்டுத்தை மட்டும் காமிச்சிட்டே இருந்தால் எங்கேருந்து மூவ் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. புதுசாக ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி அதில் வந்து பிரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, பிரியாவை வந்து சேவ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ட்ராக்லாம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அவங்க 2 பேர் சேர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ட்ராக்கு. இன்னொரு பக்கம் காவ்யா பார்த்திபன் அவங்களுமே இப்போ ப்ராப்ளத்தில் தான் இருக்காங்க. அவங்களுமே வந்து ஒன்றா இல்லை, 2 பேருமே வந்து பிரிஞ்சு தான் இருக்காங்க மனசளவில். அவங்களுக்கான ஒரு சூழ்நிலையும் அமையணும் 2 பேரும் சேர்றதுக்கு. இது எல்லாமே வந்து ஸ்டோரி தான். சும்மா கிச்சன், டைனிங் இப்படியே காமிச்சிட்டு இருந்தால் அந்த ஒரு விஷயம் வந்து நடக்குமா அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியல என்னால். இப்போ வரைக்குமே மறுவீடு ஃபங்க்ஷனோட ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு. அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து இன்னுமே பிரியாவோட அம்மா வீட்டில் தான் போயிட்டுருக்கு. இந்த சமைச்சு போடுறது, பேசுறது இதனால் பிரியாவோட மனசு மாறுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எதிர்பாராத நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு மாற்றம் 2 ஜோடிகளுக்கு இடையிலுமே நடக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு சில விஷயங்கள், இந்த வீடியோ லாஸ்ட் டைம் ஈஆரோட வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஏற்கனவே தூக்கி வச்சு பேசி அதுக்கு அவார்ட் கொடுத்துட்டாங்க, இன்னமும் தூக்கி வச்சு பேசுகிறீங்க அவங்கள அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. யாரை பற்றி பேசுகிறாங்க என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போதைக்கு பேச வேண்டாம். ஃபஸ்ட்டு எந்த ஒரு நடிகருக்குமே தானாக தூக்கி அவார்டை கொடுத்துட மாட்டாங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொருத்தருமே மழை, வெயில் எதையுமே பார்க்காம அவங்களோட அந்த கமிட்மெண்ட்ஸ்க்காக வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட ரெகக்னேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி அவார்ட்ஸ் மட்டும்தான். அதுலேயும் ஒரு வருஷம் கொடுத்தா இன்னொரு வருஷம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அடமெண்ட்டாக நம்ம விஜய் டிவியும் இருந்துட்டு இருக்காங்க. நேற்றுக்கு நடந்துச்சு நம்ம சன் குடும்ப விருதுகள், போய் பாருங்க. வயசானவங்கள்லேருந்து அறியாதவங்க வரைக்கும் இந்த பர்சனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. ஸ்பெஷல் அவார்டுன்னு சொல்லி 3 சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அவார்ட்லாம் என்ன கேட்டகரினே தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் நடிகர்களை அங்கீகரிக்கணும். அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுன்னா அவங்க இன்னுமே என்தூய்க்காக வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான். அதை தான் விஜய் டிவி கிட்டேயுமே நாங்கள் எதிர்பார்க்குறோம். கொடுத்த ஒரு அவார்டை வந்து தேவையில்லாமல் கொடுத்தாங்க அப்படிங்கிற இந்த கமெண்ட்லாம் ஏற்றுக்கவே முடியலை. இப்படி தான் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா பேசிட்டு போங்க, உங்களோட விருப்பம் அது.